ஹசீனா சையத், இவ முதலமைச்சர் சொன்ன அத்தனை திட்டங்களுமே ஒரு ஃபோட்டோ ஷூட் தான் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சிறுபான்மையினருக்கு எதிரான பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவிற்கு சிறுபான்மையினர் பாதுகாப்பு பற்றி பேசுவதற்கு முதலில் அருகதையே இல்லை. அதை நான் மிகவும் தெளிவாக பதிவு செய்யக்கொள்ள விருப்பப்படுகிறேன். ஒரு முதல்வரை ஃபோட்டோஷூட் செய்கிறார், பொம்மை முதல்வர் அப்படின்லாம் யார் சொல்கிறாங்க? ஒரு தற்காலிகமாக முதல்வராக இருந்தவர் ஜெயலலிதா என்கிற ஆளுமைக்கு கிடைத்த ஓட்ல சாதாரணமா ஒருத்தர் முதல்வரா வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு உழைப்பை பத்திலாம் அவருக்கு தெரியறது கிடையாது. எதிர்கட்சி தலைவரா யாருடைய செல்வாக்குல வந்தாரு? எதிர்கட்சி தலைவரா அஇஅதிமுக என்கிற அஇஅதிமுகவோட செல்வாக்கில் தான் வந்தாரே ஒழி. எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் ஒரு தலைவரா, ஒரு இளைஞர் பருவத்திலிருந்து கட்சிக்காக உழைத்து தொண்டாற்றி ஒரு கட்சியை உருவாக்கினவரா அப்படிலாம் கிடையாது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் ஒரு முதல்வர் ஆயிட்டார். 89ல இருந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறது அந்த சட்டமன்ற தொகுதியில அவருக்கு இருக்கக்கூடிய பெயர், அவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு, ஆளுமை என்பது ஒரு ஆளுமை சக்தி. ஜெயலலிதா என்கிற ஆளுமைக்கு கிடைத்த ஓட்டுல கொஞ்ச நாள் அவர் ஆட்சி செய்து விட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களை கொஞ்சம் கூட கண்ணியமே இல்லாம அநாகரிகமாக பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு நாகரிகமான செயல்? அப்ப முதல்வர் அவரை விமர்சிக்கலாமா? தழுவி தழுவி தாவி தாவி வந்த முதல்வர் அப்படின்ட்டு முன்னாள் முதல்வர் அப்படின்னு அவரை விமர்சிக்கலாமா? இதெல்லாம் நாகரிகமற்ற செயல். பாஜகவோட கூட்டணியில இருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய அத்தனை தொகுப்புகளையும் வழிப்பறி கொள்ளையர்கள் போல பாஜக கடத்தி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் ஒத்து ஊதி கொண்டிருக்கிறவர். அவர் ஒத்து ஊதுகிற முன்னாள் முதல்வர் என்று நாங்கள் எல்லாம் விமர்சிக்கலாமா? இதெல்லாம் அநாகரிகமற்ற செயல். நீங்க ஹெல்த்தியான டிஸ்கஷன், தமிழ்நாட்டுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில திமுக என்ன செய்திருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் பட்டியலிடுறாருல்ல மாண்புமிகு முதல்வர் அவர்கள். பட்டியலிட நெஞ்சை நிமிர்த்தி காலரை உயர்த்தி தமிழகம் முன்னேறுகிறது, இதில் 5% அதிமுக செய்திருக்குமா என்று கேட்கிறார்ல, அதற்கான கேள்விக்கு பதில் சொல்லலாம்ல. பொம்மை முதல்வர் சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்க. அவங்களுடைய வாக்குறுதிகள்ல எவ்வளவு நிறைவேற்றி இருக்காங்க? வாக்குறுதிகள் 11.19% பொருளாதார வளர்ச்சி தமிழகம் அடைந்துள்ளது. வாக்குறுதிகள்ல எவ்வளவு நிறைவேற்றி இருக்காங்க? வாக்குறுதிகளை தாங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 11.9% நாங்க அச்சீவ் பண்ணிட முடியுமா? லேப்டாப் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கோம்? இவங்க கணினியே கொடுக்கலன்றாங்க. எத்தனை பேருக்கு அத சொல்லிருக்காங்கல? சொல்லுங்க. எந்த வருஷத்துல இருந்து லேப்டாப் கொடுக்கறாங்க மேடம்? எந்த வருஷத்துல இருந்து? திமுக ஆட்சி சார், அயோத்தி கோவில் கட்டிட்டது மட்டுமே மேனிஃபெஸ்டோல நாங்க செய்து முடிச்சிட்டோம், கிழிச்சிட்டோம் சொல்றதுல பாஜக. அவங்களை விட நாங்க தெளிவா தான் செஞ்சிட்டு இருக்கோம். வெறும் அயோத்தியில கோவில் கட்டிட்டது மட்டும் நாங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோல கிழிச்சிட்டோம். அத கேட்க வேண்டியதானே நீங்க அஇஅதிமுக பாஜக கூட்டணியோட நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க? தமிழகத்துக்கு என்ன தொகுப்பு நீங்க கொடுத்து கிழிச்சிட்டீங்கன்னு கேட்கலாம்ல? அத கேட்கலாம்ல? மின்னணு பொருள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் துறை, ஸ்டார்ட் அப் தரவரிசை என்று எல்லாத்துக்கும் தானே கொடுத்திருக்கோம். எப்ப வருஷத்துல இருந்து கொடுத்தாங்க நான் கேக்குறேன். அதிமுக ஆட்சியில் ஹசீனா மேடம் என் கேள்வியை வாங்க மேடம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றதுக்கு நான் என்ன சார் ஆபீசரா சார்? மேடம் லேப்டாப் எந்த வருஷத்துல இருந்து கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். எத்தனை வருஷமா கொடுக்கலன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் எத்தனை வருஷமா கொடுக்கறோம் அப்படினு நாங்க சொல்றோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 4 ஆண்டுகளா கொடுக்கலன்னு அவங்க சொல்றாங்க. 4 ஆண்டு காலமா கொடுக்கலன்னு அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கா? என்கிட்ட இருக்கு. சரி, எந்த வருஷத்துல இருந்து கொடுக்கறாங்க ப்ளீஸ்? நாங்க 5 வருஷமா கொடுத்துட்டோம். அவங்க 5 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். 5 வருஷமா கொடுத்துட்டோம். இவங்க மாதிரி போய் சொல்றாச்சு. நீங்க திரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்ச படிச்சீங்கல்ல, அதுல படிங்க. தொழில்நுட்பத்துடன் கூடிய லேப்டாப் வழங்க போறோம் தான் சொல்றாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க. எங்களுடைய சிட்டிங் கவுன்சிலர், எங்களுடைய சிட்டிங் கவுன்சிலர் தவறா எதுவும் சொல்லல. லேப்டாப் கொடுத்திருக்கோம் நாங்க உங்களுக்கு காமிக்கணுமா? முதலமைச்சர் அந்த ஒரு காலேஜ்ல எத்தனை லேப்டாப்ஸ் கொடுத்திருக்கோம் நாங்க இது சாப்பிட இங்க வழி இல்லங்க. சோத்துக்கு திண்டாடிட்டு இருக்காங்க. சொன்னீங்க அப்புறம் சாப்பிட வழி இல்லாத உங்களுக்கு நம்ம பேசும்போது நான் பேசல, சும்மா இப்படி எல்லாம் எனக்காவது பதில் சொல்லுங்க. நான் பேசும்போது என்னோட நேரத்துல நான் முதலமைச்சர் வாசியில நான் சொல்றேன் லேப்டாப் வழங்கப்படும்னு சொல்றாரு. இருந்துட்டு அஇஅதிமுக இப்படி எல்லாம் பேச தேவையில்லை. அதெல்லாம் அவங்களுக்கு அனாவசியமான பேச்சு. நான் பேசும்போது என்னோட நேரத்துல நான் பேசணும். நான் கேள்வி கேட்கலாமா? நான் குறுக்கிட்டு நான் கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேளுங்க. முதலமைச்சர் சொல்றாரு லேப்டாப் வழங்கப்படும் சொல்றாரு. நீங்க 5 வருஷமா குடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. எதை நம்புறது? நாங்க கவுன்சிலர்ஸ் மூலமா, நாங்க சட்டமன்ற உறுப்பினர் மூலமா எங்களோட அவங்களோட தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல அங்கங்க இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க லேப்டாப் வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம்.
ஓகே, இதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா? வாங்க 92வது வார்டு வாங்க, இங்க மதுரவாயில்ல நான் வேணா கூட்டிட்டு போய் உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூல்ல திலகர் அப்படிங்கிற கவுன்சிலர் லேப்டாப் கொடுத்திருக்காருன்னு நான் ப்ரூஃப் பண்றேன். வாங்க. ஆமா, காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் தான். திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்கு. அரசாங்கம் என்பது ஒரு மெஷினரி. அரசாங்கம் என்பது சொசைட்டி சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தரது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தரது, ஒரு கவுன்சிலர் தரது கூட அரசாங்கத்தை தான் சேரும். அது என்ன முதல்வர் அவர்கள் தான் தர வேண்டும் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? அரசோட ஒரு அங்கம் தானங்க கவுன்சிலர், அரசோட ஒரு அங்கம் தானங்க கவுன்சிலர், அரசோட ஒரு அங்கம் தானங்க சட்டமன்ற உறுப்பினர், அரசோட ஒரு அங்கம் தானங்க சார் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர். எனக்கு கேள்வி எல்லாம் புரியுது, நான் கேள்விக்கு தெளிவா பதில் சொல்றேன். உங்களுக்கு தான் புரியாம மறுபடியும் நீங்க ரிப்பீட்டடா அதே கேள்விக்கு வந்துட்டு இருக்கீங்க. 5 வருஷமா லேப்டாப்பை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன், நீங்க கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க, கவுன்சிலர் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தாரு. நீங்க கேட்டீங்க, நீங்க என்ன இப்படியா கேட்டீங்க? முதல்வர் அவர்கள் கொடுத்தாரான்னு கேட்டீங்க. யாரு கொடுத்தாருன்னு தான் கொடுக்கறாங்களா கொடுக்கலையான்னு தான் கேட்டீங்க. அவ்வளவுதான் நீங்க கேட்டீங்க. அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். நாங்க கொடுக்குறோம். 10 ஆண்டுகளா யாரு கொடுத்தாங்க மேடம்? அரசு தான கொடுத்தாங்க. அரசு கொடுத்தா என்னங்க, அரசோட சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தா என்னங்க? என்னங்க பேசுறீங்க நீங்க? இல்லாஜிக்கலா பேசுறீங்க. ஒரு திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் எங்க சசிகாந்த் செந்தில் சார் இருக்கார், எத்தனை பேருக்கு லேப்டாப் கொடுத்திருக்காருங்க? நானே வாங்கி கொடுத்திருக்கேங்க, நானே வாங்கி கொடுத்திருக்கேங்க, நானே வாங்கி கொடுத்திருக்கேங்க. சும்மா நீங்க வந்து லேப்டாப் கொடுத்தீங்களா? எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்குன்னு பாருங்க. இந்திய பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றத நீங்க பாருங்க. சும்மா ஒரு கேள்வியை வந்து அரசாங்கம் கொடுத்துச்சா, ஸ்கீம் கொடுத்துச்சா, இது கொடுத்துச்சா, அது கொடுத்துச்சா எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் சொல்றேன்ல 11.9% பொருளாதார வளர்ச்சி, பெண்களுக்கு உரிமை தொகை, எம்எஸ்எம்இல குறுந்தொழில் சிறுதொழில் எல்லாம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி. அத்தனை அளவுக்கு டாம்ஸ்க்கு ஃபெசிலிட்டிஸ், அக்ரிகல்ச்சருக்கு அத்தனை அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ். எந்த அளவுக்கு தமிழகம் வந்து வட மாநிலங்களோட பின்தங்கி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு அப்புறமா நீங்க என்ன கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆமா, ஏன் ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இந்திய அளவுல போராட்டம் இல்லையாங்க? ஒரு 5 விரல் இருந்ததுன்னா குடும்பத்துல ஒரு சிலர் போராட தான் செய்வாங்க. இது ஜனநாயக உரிமை. ஊபி மாதிரி முதலமைச்சர் எடுத்துக்கிறாரு. தமிழ்நாட்டுல போராட்டத்தோடயே வாழ்க்கை நடத்த கூடாதா? ஜனநாயக உரிமைங்க. மக்கள் ஒண்ணு கேட்டு போராடுறாங்க. ஒரு குழந்தை வீட்ல எனக்கு தீபாவளிக்கு எனக்கு இந்த gift வேணும்னு கேட்டு போராடுறாங்க. காங்கிரஸ் கட்சி சார்புல 2026லயும் போராட்டங்களோட தான் இந்த அரசு செயல்படும் சொல்றீங்க. அத காங்கிரஸ் கட்சியில இருந்து ப்ரோபகண்டா பண்றீங்க ஹசீனா மேடம். அத நான் எடுத்துக்கவா? மிஸ்டர் காம்பியரர் தேவலாம்ல பேச கூடாது. மிஸ்டர் காம்பியரர் நீங்க தேவலாம்ல பேச கூடாது. ஜனநாயகத்துல போராட்டம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது மக்கள் உரிமை. உன்னாவ ரேபிஸ்ட் மாதிரி போராடுறவங்கள எல்லாம் நாங்க அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்றோம். 5 ஆண்டுகளா கொடுத்த திட்டம் நிறைவேறல. வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கு தமிழகம். அத பார்த்து ஒரு தமிழரா இருந்து சந்தோஷப்படாம பிக்குனான் பேசிட்டு போராடுறது அவங்க உரிமைங்க. அவங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கிற இடத்துல அவங்க வந்து 12 ரூபாய் வேணும்னு போராடுறது அவங்க உரிமை. அத வந்து அரசு கன்சிடர் பண்ணும். 11 ரூபாய் கொடுக்கலாமா? நம்ம கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கு? மத்திய அரசு ஏன் நம்மள எப்படி இப்படி ஏமாத்துது? எஜுகேஷன் சிஸ்டம்ல நமக்கு ஏன் இப்படி ஏமாத்துது? ஏன் நமக்கு ஸ்கீம்ஸ் கொடுக்கல? நீங்க ஒரு நிரந்தர பாஜக ஆதரவாளர் மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. நீங்க பேசுங்க மிஸ்டர் காம்பியரர். நான் பகிரங்கமா சொல்றேன், நீங்க நிரந்தர பாஜக ஆதரவாளர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நிரந்தர பாஜக ஆதரவாளர் மாதிரி நீங்க ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு எங்களை ஃப்ரேம் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் பேச கூடாது. பாயிண்ட் பிளாங்கா நீங்க கேள்விக்கு வாங்க. அவ்வளவுதான் மேடம் ப்ளீஸ். நீங்க இந்த அவையில பேசும்போது தூய்மை பணியாளர் நிரந்தர பணியாளர்னு சொன்னா அதுக்கு நீங்க வேற நோட் எடுக்கிறீங்க. நீங்க அதுக்கான சரியான பதில சொல்றதுக்கு நீங்க விருப்பப்படல. நன்றி 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 நன்றி. நீங்க அதுக்கு பதில் சொல்லல. தூய்மை பணியாளர் பத்தி நீங்க கேள்வி கேட்கல. போராடுங்க நீங்க. என்ன தூய்மை பணியாளர்களை வார்த்தை நீங்க உள்வாங்கலையா? நீங்க ஒரு பிஜேபி மேடம் ப்ளீஸ் தூய்மை பணியாளர் அதுக்கு பதில் சொல்லுங்க மேடம். மேடம் தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு உரிமை கிடையாது. சரி நன்றி. உங்க கேள்வி கேட்கல. உங்க கேள்வி கேட்கல ஹசீனா மேடம். Thank you. ரிவால்வ் தொடர்பாக நம்ம எக்ஸ்தலத்தில் முன்வைத்திருந்த கேள்வி, திமுக ஆட்சியில் மக்கள் பணி எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்காங்க பார்க்கலாம். சிறப்பாக உள்ளது என 46% பேரும், மோசமாக உள்ளது என 46% பேரும், சுமாராக உள்ளது என 8% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. அதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதற்கு திமுக ஆட்சியில் மக்கள் பணி எப்படி இருக்கிறது, சிறப்பாக உள்ளது என 52% பேரும், மோசமாக உள்ளது என 38% பேரும், சுமாராக உள்ளது என 10% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க.
அதாவது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது எத்தனை பேர்கிட்ட எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இத்தனை கோடி மக்கள் வசிக்கிற தமிழகத்தில் இது ஒரு 500 பேர்கிட்ட கூட எடுத்திருக்க மாட்டேன் ஹேண்ட்ஃபுல்லாக. பட் ஸ்டில் டு டாக் ஆன் த சர்வே, ட்விட்டர் அண்ட் யூடியூப் ஓவரால் 200% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 98% ஆஃப் மக்கள் வந்து இது சிறப்பாக உள்ளது அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. மோசமாக உள்ளது அப்படிங்கிறது 84%, சுமாராக உள்ளது அப்படிங்கிறது 18%. ஸோ ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாலே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கு உறுதுணையான ஒரு ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சகோதரத்துவமான ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஓவரால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த குறிக்கோள், செக்யூலரிசம், இந்து மக்கள், முஸ்லிம் மக்கள், சீக்கிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி எப்படி வாழக்கூட முடியும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான உதாரணத்துக்குரிய ஒரு கட்சியாக, ஒரு ஆட்சியாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அஇஅதிமுக போல பாஜகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு மக்களை சூறையாடவில்லை. இப்போ கிறிஸ்துமஸில் நடந்த நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்தீங்க, சிஏஓ நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ மேனிஃபெஸ்டோவில் அயோத்தியாவை மட்டும் கட்டி விட்டுட்டு நாங்கள் வந்து மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவோட போக்கு எப்படி உள்ளது அப்படின்ட்டு மக்கள் நிர்ணயிப்பார்கள்.